வணக்கம். தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் உங்கள் லட்சுமி கல்யாண். குறள் எண் 941. ஒரு நல்ல அருமையான குறள். இன்னைக்கு நாட்டில் எங்கே பார்த்தாலும் நோய். என்ன வியாதினே எவனுக்கும் கண்டுபிடிக்க முடியல. நோய்க்கு மேலே நோய். நாட்டில் மருத்துவமனை தான் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. நோய் எதனால் வருது? என்ன காரணம்? அந்த காலத்துலலாம் சித்த வைத்தியர்கள் இருப்பாங்க. அவங்க நம்ம கையை நாடி பார்ப்பாங்க. அந்த நாடியை பார்த்த உடனே 3 நாடி இருக்கும்பாங்க. பித்தம், வாதம், ஸ்லேப்பனம். இந்த 3 நாடி இருக்கும்பாங்க. இதைத்தான் வள்ளுவர் சொல்றார். ஒருத்தனுக்கு நோய் வருது. எதனால வருதுன்னா, நம் முன்னோர்கள் சொன்ன இந்த 3 நாடினால வருது. இந்த 3 நாடியும் கூடுனாலும் சரி, குறைஞ்சாலும் சரி நோய் வரும். இப்போ குறளை பார்ப்போமா? அருமையான குறள். மிகினும் குறையினும் நோய் செய்யும். எப்போ? மிகினும் குறையினும் நோய் செய்யும். நீங்கள் முதல்ல நோய் செய்யுங்கிற வார்த்தையை போட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் நூலோர் வலி முதலா எண்ணிய 3. அந்த காலத்தில் மருத்துவர்கள் கண்டுபிடித்த ஒரு மிகப்பெரிய நாடி என்னன்னா பித்தம், வாதம், ஸ்லேப்பனம். இந்த 3 நாடியும் கூடுனாலும் சரி, குறைஞ்சாலும் சரி, அது மனுஷனுக்கு வியாதியை என்ன செய்யும்? கொடுக்கும். அப்போ இந்த பித்த நாடின்னா என்ன? வாத நாடின்னா என்ன? ஸ்லேத்துமம்னா என்ன? ஸ்லேத்துமங்கிறத கபம்னு சொல்லுவாங்க. இந்த பித்த நாடி, வாதம், ஸ்லேத்துமம் இந்த 3 நாடியில் அது கூடவும் செய்யக்கூடாது, குறையவும் செய்யக்கூடாது. இது எதனால் வருது? நம்ம சாப்பிட்ற உணவு ஒரு காரணம், நம் செய்யக்கூடிய செயல்கள் ஒரு காரணம், நம்மளுடைய மனம் ஒரு காரணம். தேவையில்லாமல் எதையாவது செஞ்சிச்சுக்கிட்டு இருக்கோம், ராத்திரி தூக்கம் இல்லை, அப்போ வியாதி வரும். நமக்கு ஒவ்வாத உணவுகளை நம்ம சாப்பிட்றோம், அப்போ நமக்கு வியாதி வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த குளிர்ந்த ஆகாரங்களை எடுத்துக்கிறது, இதனாலையும் நமக்கு வியாதி வரும். இதை தீர்ப்பதற்கு ஒரு 8 பொருட்கள் சொல்கிறாங்க. சீரகம் சாப்பிட்லாம், மிளகு சாப்பிட்லாம், சுக்கு சாப்பிட்லாம், வெந்தயம் சாப்பிட்லாம், பூண்டு சாப்பிட்லாம். ஏன்னா இப்படி ஒரு 8 விதமான பொருட்களை உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஏலம் சாப்பிடலாம். இந்த 8 பொருட்களை சாப்பிட்டால் இந்த 3 நாடியிலிருந்து ஏற்படக்கூடிய வியாதியிலிருந்து நாம் விடுபட்டு விடலாம். வள்ளுவர் நோயை தீர்ப்பதற்கு அற்புதமான மருந்தை சொல்கிறாரு. இன்றைக்கி டாக்டர்கள்லாம் இதை தெரிந்துக்கிடணும். இந்த 3 நாடியை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக நம் நோய் இல்லாமல் வாழ முடியும். இதைத்தானே என் ஆசான் அருமையாக உங்களுக்கு